திருமாவளவன் நான் சேர சோழ பாண்டியர்களை மதிப்பதே இல்லை, ராஜராஜ சோழன் என்ற பேர் தமிழ் பேரா என்ற ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு கருத்தில் ரீதியான பதில் சொல்லாமல் தமிழ் தேசியவாதிகள் தொடங்கி உலகம் முழுக்க அவரை கண்டனம் செய்தார்கள். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. ஒரு கூட்டத்தில் நாங்கள் விஜயநகர வாளை ஆட்சியினுடைய நீட்சியாக வாளை நாங்கள் எடுக்கட்டுமா என்று ஒரு தெலுங்கர் கூட்டத்தில் ஒரு தெலுங்கர் அப்படி பேசுகிறார் என்றால், அப்போ கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுகிறார் என்று சொன்னால், அவர் மீது ஏன் இந்த அரசு வழக்கு பதியவில்லை என்ற கேள்வியும் நமக்கு இருக்கு. விஜயநகர ஆட்சியினுடைய நீட்சியில்தான் ரெட்டிகளும் நாயுடுகளும் இருக்கிறோம் என்ற பார்வையில் ஒருவர் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை தமிழ் மண்ணில் பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்து கொண்டு தமிழர்களை வாள் எடுப்பேன் என்ற சொல்லுகிற அந்த எண்ணமும் அந்த ஆணவம் எங்கிருந்து வந்தது என்றால், தமிழர்கள் இன்றைக்கு தமிழர்களாக இல்லாமல் சாதிகளாக பிரிந்திருக்கிற நிலையை வைத்துத்தான் இங்கு ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒன்று தாழ்வு மனப்பான்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் ஒருபுறம், இன்னொன்று தமிழர்கள் ஆண்ட பரம்பரை மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள். இவர்கள் ஆண்ட பரம்பரை பேசுவதை பற்றி நமக்கு சிக்கல்கள் இல்லை. ஒரு மன்னன் ஒரு குடியில் ஒரு மன்னன் ஆட்சி செய்கிறான் என்றால், மன்னன் குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான், மன்னர் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான், மன்னர்களாக இருந்தவர்கள் மட்டும்தான் பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, அந்த அரசவையில் புல்லு வெட்டி கொண்டிருப்பவரும் குதிரை பார்த்துக்கிறவனுடைய பெண்களை நீங்க சொல்கிற தமிழர்கள் மனம் முடிக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக மன்னர் குடும்பம் தான். எப்படி திரு ஸ்டாலின், கருணாநிதி அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் வருகிறார், ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு திரு உதயநிதி வருகிறார், உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி வருவார், அதை பெருமையோடு ஏற்றுக்கொள்கிற இந்த தமிழனுடைய பழக்க வழக்கம் அன்றைக்கும் மன்னனுடைய வாரிசில் இருந்துதான் நாம் வருமே தவிர, ஒரு சோழனாக இருக்கிறான் என்றால் புல்லு வெட்டுவரும் சோழனுடைய சாதியாகத்தான் இருந்திருக்க முடியும், சேரன்னா சேரனுடைய சாதியாகத்தான் இருந்திருக்க முடியும், பாண்டியன்னா பாண்டியனாகத்தான் இருக்க முடியும். ஒரு அரச மரபில் அரசு குடியில் இருப்பவர்கள் பாமர பொது குடியானவர்களுடைய குடியும் நானும் அவனும் ஒரே சாதி என்றால் சொல்லிக் கொள்ளலாமே தவிர, நான் தான் அவன் என்கின்ற பார்வை என்பது ஆதிக்க சாதி மனநிலையே உற்பத்தி பண்ணும். இன்னொன்று என்ன நடக்கும் என்றால், இவன் தாண்ட மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நான் தாழ்த்தப்பட்டவன் தான், அப்படி இப்படி ஒரு போராடுகிற மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறான். உண்மையிலேயே இது இங்க இருக்கிற பூர்வக்குடி தமிழர்கள் நிலங்களை இழந்ததற்கு காரணம், நான் கூட ஒரு கல்வெட்டு பார்த்திருக்கிறேன், அது அரசாணையை பார்த்திருக்கிறேன். அந்த அரசாணையில் இங்க இருக்கிற தமிழர்களுடைய நிலங்களை வாங்கிக் கொண்டு என்பதை விட பிடுங்கிக் கொண்டு அரசு பணியில் வந்து சேருங்கள் என்று ஒரு ஆணையை பார்த்திருக்கிறேன். அப்படி என்றால் ஆணை போட்டு தமிழர்களுடைய நிலங்களை அதிகமாக பிடுங்கிய அரசு இருக்குமானால் அது விஜயநகர அரசு. இங்க இருப்பவர்கள் விஜயநகர அரசு இன்றைக்கு மதுரையை பாண்டியனான்றான், பாண்டியனுடைய உரிமை கொண்டாடுகிற இந்த தமிழ் கூட்டங்கள் நிறைய இருக்கு. அதுல இருக்கிறவங்க இன்றைக்கு மதுரையில ஒரு இடத்துல திருமலை நாயக்கன் அமர்ந்த இதுதான் சிம்மாசனம் என்று வெளிப்படையாக மதுரையிலே ஒரு இடத்துல வச்சு நாற்காலியை போட்டு வச்சிருக்கான். இங்க இருக்கிற வீரமிக்க தமிழன் சூரப்புலி
நான் தான் பாண்டியன் என்று உரிமை கோருகிற இந்த தமிழ் சமூகம் ஒருவன் கூட இங்க சுந்தர பாண்டியன் ஆண்ட மண் இது, எங்களுடைய சிம்மாசனம் எங்கே, ஏன் வைக்கவில்லை என்ற கேள்வி யாராவது கேட்டிருக்கிறார்களா? அதை என்று பார்த்தால் இங்கு இருக்கிற உரிமை கொண்டாடுகிற எந்த சமூகமும் அதை பற்றி பேசவும் இல்லை, அது கண்டுகொள்ளவும் இல்லை. ஆக தமிழ் குடிகளுக்கு மத்தியில் தான் ஆண்ட பரம்பரையை பேசிக்கொண்டு திரிகிறார்களே தவிர பிறர்கிட்ட போய் நாங்க தான் ஆண்ட பரம்பரை, நாங்க தான் பாண்டியன், நாங்க தான் சோழன், நாங்க தான் ஓசாளர், நான் தான் பல்லவன் அப்படின்றது பத்தவங்கிட்ட சொல்ல மாட்டான். இவனுடைய ஆண்ட பெருமையெல்லாம் தமிழங்கிட்ட தான் சொல்லி திரிகிறான். அப்போ இந்த மனநிலையில் இருக்கிறவரை நம்ம எப்படி ஒன்றிணையும் என்ற கேள்வி நமக்கு இருக்கு. சேரர்களும் பாண்டியர்களும் அவர்களை போல் ஒரு அறம் சார்ந்து ஆட்சியை நடத்தியதில் உலகத்தில் இருக்கிற எந்த மன்னர்களும் அவர்களுக்கு நிகரானவர்களாக இல்லவே இல்லை. ஆக முக்காலத்தில் இருந்த தமிழர்கள் ஆட்சி மரபான சேர சோழ பாண்டிய மரபு என்பது உண்மையிலேயே அறம் சார்ந்து வாழ்ந்த மரபு, இந்த மக்களுக்கு அவ்வளவு நல்லது செய்த மரபு. ஆனால் பிற்காலத்தில் வந்த சோழ மரபு, நீங்க குலத்துங்கன் உள்பட நீங்க அதுல இருந்து தொடங்கினால் கூட கீழே சாளுக்கியர் மரபுகளோடு தொடர்பு எடுத்த பிறகு தன்னை சோழனாக காட்டிக்கொண்ட மரபாகட்டும், முதலிலே இருந்த பல்லவர்களுக்கும் பிற்கால பல்லவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடையும், ஓசாளர்கள் அவர்களுடைய வேறுபாடுகளையும் ஒரு மனிதன் முழுமையாக புரிந்து கொண்டால் மன்னர்களிடம் இந்த குடிதான் அப்படி என்று பிற்காலத்தில் வந்த மன்னர்கிட்ட நீங்க அவர்களுடைய அளவுகளை எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு தெலுங்கர்களும் நாங்களும் சோழர்கள் தான் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், ராஜராஜ சோழனுக்கு சதை விழாவுக்கு தெலுங்கர்கள் பதாகை வைக்கிறார்கள் என்று சொன்னால், அது கீழே சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டில் தமிழ் சோழர்கள் பிற்காலத்தில் இருந்தவர்கள் பெண் கொடுத்து பெண் எடுக்கிற நிலை மாறிய பிறகுதான் இப்படி ஒரு சூழல் இருந்தது. ஆக சமஸ்கிருதம் என்கின்ற மொழியினால், சமஸ்கிருதத்தினால் எதுவுமே பெருசா கோயிலுக்குள் வச்சு பூஜை பண்றாங்க தமிழ் இருக்கா அப்படி என்றால் அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், இது அவர்கள் கோயில்ல அவங்க எதையோ பேசிக்கொள்கிறார்கள், அதனால் யாருக்கு என்ன கேடு வந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் ராஜராஜ சோழனுடைய உண்மையிலேயே இயற்பெயர் திருவிழாங்காடு கல்வெட்டு செப்பீடு சொல்வது என்ன என்றால் அருண்மொழி, ஒருவன் அருண்மொழி என்ற பெயரில் தான். அது ராஜராஜ சோழனுக்கு பல பெயர்களில் எது அதிகமாக புழக்கத்தில் பயன்பாட்டில் இருக்கிறதோ அந்த பெயரைத்தான் இங்கு பயன்படுத்துகிறோம். இதாவது சமஸ்கிருத பேர். சமஸ்கிருதம் என்பது என்னை கேட்டா தமிழிலிருந்து தோன்றிய மொழியில் சமஸ்கிருதம் ஒன்று என்பதை நான் சொல்வேன். ஆமா, எப்படி பாலி மொழி செயற்கை மொழியோ அதுபோல சமஸ்கிருதமும் செயற்கை மொழிதான், அதனால் ஒன்றும் இல்லை. ஆக அது மட்டும் சமஸ்கிருதம் இல்லை. இன்றைக்கு திராவிடம்னு நம்ம சொல்றோம்ல, அந்த திராவிடம் என்ற சொல் கூட சமஸ்கிருதம் தான். நம்மளாவது சமஸ்கிருதத்துல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் வைத்திருக்கிறோம், அது புழக்கத்தில் இருக்கு, கல்வெட்டில் இருக்கு. கல்வெட்டில் கூட நிறைய கல்வெட்டுகளில் சுஸ்திக் ஸ்ரீ அப்படின்னு தொடங்கும். அது சமஸ்கிருத நேரடியான சொல் தான். எந்த கல்வெட்டு எடுத்தாலும் மெய்கீர்த்திகள் எடுத்து பார்த்தால் கூட சுஸ்திக் ஸ்ரீ அப்படின்னு தொடங்கும். அது சிக்கல் இல்லை. நான் கேட்பது, திரு ஸ்டாலின் என்று பேர் இருக்க, அது எந்த மொழி பேருன்னு தோழர் திருமாவளவனால் சொல்ல முடியுமா என்ற கேள்வி நமக்கு இருக்கு.
இருக்குதானே? அது எந்த மொழி? அந்த பேரு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட பேரா? இல்லை, அது உலக பேர். அதை சொல்வதற்கு தோழர் திருமாவளவனுக்கு, அதை கேள்விக்கு உட்படுத்துவதற்கு தோழர் திருமாவளவனுக்கு மனமில்லை. எம் மன்னர்கள், பல பேரில் அழைக்கப்பட்ட இந்த மன்னர்கள் எந்த பேரில் அழைத்தால் என்ன, நம் மன்னன்தானே என்கின்ற எண்ணத்தில் அவர் பார்த்து போயிருக்கலாம். அப்படிதான் முற்கால சோழர்களும், இன்றைக்கு இருக்கிற தமிழ் தேசிய பேசுகிற ஒரு சில தலைவர்கள் கூட என் மன்னர்கள் அண்டை நாடுகளில் சண்டையிடுவார்கள், கொடி நடுவார்கள், அவங்க வீட்டு இருக்கிற பெண்டீரை அழைத்து கொண்டு வந்து விடுவார்கள் என்பது போல் பல தமிழ் தேசியவாதிகள் பேசுவதை நான் கேட்கிறேன். ஆக ஒரு போர் இடுவது என்பது பெண்களை கவருவதுதான் தமிழர்களுடைய வேலையாக இருந்ததா என்கின்ற கேள்வியும் இருக்கு. இன்னும் குறிப்பா அழுத்தமா சொல்ல வேண்டும் என்றால், அடுத்தவனுடைய அந்த புறத்தில் இருந்த மனைவிமார்களை எம் முன்னோர்கள், எம் மன்னர்கள் அடைத்து வந்தார்களா அப்படின்ற கேள்வியும் எமக்கு இருக்கு. ஆக ஒருபுறம் இது சமஸ்கிருத பேர் என்பதற்கு பொங்கியவர்கள் இப்படிப்பட்ட பேச்சுகளை கேட்டு அதை தாண்டியது, என் மன்னர்கள் பெண்பித்தனாக இருந்தார்கள் என்று சொல்வது என்பது உண்மையிலேயே வருத்தத்தை தருகிறது. ஏனென்றால் உலக நாட்டில் பெண்களை தாயாக வணங்கிய ஒரு இனம் இருக்கு என்று சொன்னால் அது தமிழ் இனம் மட்டும்தான். ஒன்று. இரண்டாவது, நதிகளுக்கும் கூட பெண்களுடைய பெயரை வைத்து அழைக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தில் தான். பெண்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டில் முத்து மாரியம்மனும், காந்தாரி அம்மனும், திரௌபதி அம்மனும் இன்றைக்கு அதிகமாக இருக்கு. காரணம் என்றால் பெண்களை தமிழர்கள் தாயாக போற்றுகிற வழக்கம் தமிழர்களிடத்தில் இருந்ததை தவிர, ஆணிரை கவருவது போல், ஆடு மாடுகளை கவர்ந்து இழுத்துட்டு வந்தது போல், தங்கம் வைர நகைகளை எடுத்து வந்தது போல் மன்னர்கள் பெண்களை, குறிப்பாக பெண்களை அடிமையாக அழைத்து வந்திருப்பதற்குண்டான சான்றுகள் இருப்பதாக, கல்வெட்டுகளில் இருப்பதாக, பட்டயத்தில் இருப்பதாக, ஓலைச்சுவடியில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.